வணக்கம். ஆன்லைன் கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். புண்ணியம் தேடி கோயிலுக்கு போகும் நாம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் பலன்களை இழக்கிறோம். அவை என்ன? கோயிலுக்குள் நுழைந்ததும் முதலில் கொடிமரத்தை தான் வணங்க வேண்டும். ஆனால் கொடிமரத்திற்கும் கருவறைக்கும் இடையில் விழுந்து வணங்கக்கூடாது. கொடிமரத்திற்கு வெளியேதான் விழுந்து கும்பிட வேண்டும். மூலவர் சன்னதியில் தீபாராதனை காட்டும்போது கண்களை மூடிக்கொண்டு வேண்டக்கூடாது. அந்த ஜோதியில் இறைவனின் திருவுருவத்தை முழுமையாக கண்டு தரிசிக்க வேண்டும். கோயிலை மிக வேகமாக சுற்றக்கூடாது. நிறைமாத கர்ப்பிணி பெண் எப்படி மெதுவாக நடப்பாரோ அதுபோல நிதானமாக இறைவனை நினைத்து வலம் வர வேண்டும். கோயிலுக்குள் அமர்ந்து மற்றவர்களுடன் தேவையில்லாத கதைகளை பேசக்கூடாது. சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து இறைவனை மட்டும் சிந்திக்க வேண்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அப்போ உடனே ஆன்லைன் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க.